அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு காணப்படுவது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது மிக முக்கியம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கும் மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். வயிற்று உபத்திரம் மட்டும் சிறிது மீனம் கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை தரும். செவ்வாய்க்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிப்பது, மதியம் 1:15 2 மணிக்குள்ளாக அன்னதானம் படுவது, பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது, துர்க்கை வழிபாடு செய்வதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம், காதல் அமைப்பிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு காணப்படும். அந்த விஷயத்தில் மட்டும் வேண்டவே வேண்டாம். அதே போல் சுபவிரய பிராப்தமெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நன்மையாக நடக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் பெரிய அளவு வெற்றியும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படும். பெரிய முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது. மன அழுத்தம் கொள்ளாமல் நம்மளை சுற்றி நல்ல வைப்ரேஷனை வைத்து கொள்வதும், நரசிம்மர் காயத்ரி, துர்க்கை காயத்ரி போன்ற தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சகல ஜெயமும் சகல சந்தோஷமும் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் மட்டும் நீங்கள் தான் வெள்ளை கொடி காட்டணும், வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு நிற்கணும். குடும்பத்தில் தர்க்கம் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் இரட்டிப்பு பாதிப்புகளாக இந்த 15 நாட்களும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களிலும் ஏற்பட்டுவிடும். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல விஷயமாக முன்னேறும். லாபம், சந்தோஷம் ஏற்படும். வாகன அமைப்பில் மனதிற்கு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம்.